வணக்கம். இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அரசு அளித்த முக்கியமான வாக்குறுதிகளில் 80% கூட நிறைவேற்றவில்லை. திமுகவிற்கு மக்கள் தேர்தலின் போது தக்க பாடம் புகட்டுவார்கள் என தினகரன் குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் விமானங்கள், ரயில் சேவைகள் பாதிக்கும் என தகவல். சென்னையில் இன்று தங்கத்தின் விலை கிடுகிடுவென அதிகரிப்பு. தங்கம் விலை அதிகரிப்பால் தங்க பிரியர்கள் அதிர்ச்சி. பெரியகுளத்தில் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் இறந்த முன்னாள் நிர்வாகிகள் 16 பேரின் புகைப்படங்களை திறந்து வைத்த மாநில செயலாளர் சண்முகம். சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் சார்பில் அதிக தொகுதிகளை கேட்போம் என தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச முதலீட்டாளர்களும் உலகின் பல்வேறு நாடுகளும் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக முதலீடு செய்வதால் அவற்றின் விலை அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 99,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 226 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. இந்த நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 99,840 விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மீண்டும் தங்கம் விலை 1 லட்சத்தை நெருங்கியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். வட இந்தியாவில் 2 நாட்களுக்கு கடும் பனி நிலவும். இதனால் விமானங்கள், ரயில்கள் சேவை பாதிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வருகிறது. இதுகுறித்து வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாவது: மூடுபனி 2 நாட்களுக்கு வட இந்தியா முழுவதும் நிலவும். இதனால் விமானங்கள், ரயில்களின் சேவை பாதிக்கக்கூடும். மூடுபனியின் தீவிரம் படிப்படியாக குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். போதை மருந்து புழக்கத்தால் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ள டிடிவி தினகரன், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு சாலையில் வந்து போராடும் நிலை உள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திமுக அரசு அளித்த முக்கியமான வாக்குறுதிகளில் 80% கூட நிறைவேற்றவில்லை. என்னதான் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் திமுகவிற்கு மக்கள் தேர்தலின் போது தக்க பாடம் புகட்டுவார்கள் என தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின் செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் இறந்த முன்னாள் நிர்வாகிகள் 16 பேரின் புகைப்படங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் சார்பில் அதிக தொகுதிகளை கேட்போம் எனவும் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கிறிஸ்துமஸ் விழாக்களில் பங்கேற்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல கூட மனம் இல்லை. இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஸ்டாலினுக்கு மதச்சார்பின்மை குறித்து பேச தகுதியில்லை எனவும் விமர்சித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில கலந்தாய்வு கூட்டம் நேற்று திருச்சியில் நடந்தது. பெண்களுக்கான விடுதலை, உரிமை ஆகியவற்றை போராடித்தான் பெற வேண்டும் எனவும், அதற்கான களமே அரசியல் எனவும், அதனால்தான் சட்டசபை தேர்தலில் சரிபாதியாக 117 இடங்களை பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சி வழங்குவதாக சீமான் தெரிவித்துள்ளார். ஜாதி, நிறம், மதம் பார்த்து யாரும் ஓட்டு போடக்கூடாது. ஜாதியாக நின்று இங்கு யாரும் வென்றதில்லை. எந்த சமூகத்துடன் மற்ற சமூகம் இணைகிறதோ அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் எனவும், தேர்தலில் சமரசம் இல்லை, தேர்தல் கூட்டணி கிடையாது, சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல், எல்லாம் சண்டை எல்லாம் தனித்துதான் போடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு மாதத்திற்கு முன் 68,470 ஓட்டுச்சாவடிகள் இருந்தன. தற்போது 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுச்சாவடி அமைக்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளதால் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எத்தனை ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளனர் என்ற விபரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக 65,210 ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளது. இதனால் திமுக முதலிடத்தில் உள்ளது. அதிமுக 63
53,707, தமிழக பாஜக 54,258, தேமுதிக 31,849, தமிழக காங்கிரஸ் 27,158 என ஓட்டுச்சாவடி முகவர்களை நியமித்துள்ளனர். இதேபோல நாம் தமிழர் கட்சி 1,749, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 146, பகுஜன் சமாஜ் கட்சி 86, ஆம் ஆத்மி 52 ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரியும் திமுக அரசை கண்டித்தும் டிசம்பர் 18ஆம் தேதி மதுரையைச் சேர்ந்த பூரணச்சந்திரன் தீக்குளித்து இறந்தார். நரிமேட்டில் வசிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் நேற்று ஆறுதல் தெரிவித்தார். பூரணச்சந்திரனை தற்கொலைக்கு தூண்டியதில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் முக்கிய பங்குண்டு என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கடும் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என மதுரையில் ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் பிறந்த நாளையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது உருவப்படத்திற்கு சிதம்பரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, ராகுல் மீதான நேஷனல் ஹெரால்டு வழக்கை பொறுத்தவரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாத வழக்கு, தனிநபர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இந்த வழக்கில் சட்டவிரோத செயலில் அமலாக்கத்துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலம் முறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றமும் அதை தீர்ப்பாக வழங்கியுள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்ய அமைச்சர் வேலு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அமைச்சரின் இத்தகைய போக்கை கண்டித்தும் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் சங்க நிர்வாகிகளோடு பேச முதல்வரால் நியமிக்கப்பட்ட குழுவில் இருந்து அமைச்சர் வேலுவை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியும் 2026 ஜனவரி 5ஆம் தேதி அனைத்து கோட்ட பொறியாளர் அலுவலகங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.